ஹாய் கைஸ். ஃபாஸ்டேகில் நியூ ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டேகை வந்துட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு மெத்தடை கொண்டு வரதோ அப்படியெல்லாம் இல்லைங்க. இருக்கிற வழியெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பெனால்ட்டி போட்டு கலெக்ட் பண்ணுறதா அதுக்கு ஒரே நோக்கம். ஸோ இந்த ரூல்ஸ் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டேக் ஒரு மிடில் கிளாஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். மேக்ஸிமம் பணக்காரவங்கெல்லாம் ஏதோ கண்டுக்கவே மாட்டாங்க. ஏதோ கிளாஸ் பண்ணி போய் என்ன ரூல்ஸ் போட்டாலும் அதை பற்றி கேரே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு பே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மிடில் கிளாஸ் அது கீழே இருக்கிறவங்க தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. சில பேர் டோல் கிட்ட போகும்போது வேற ஏதாவது ரூட் இருக்கா கண்டுபிடிச்சி ஸ்கிப் பண்ணி எல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ நாமெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப பாதிக்கும். அந்த என்ன அந்த நியூ ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பெனால்ட்டி வந்துட்டு இப்போ நம்ம டோல் கிராஸ் ஆக போகிறோம், அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே, அதாவது 1 ஹவர் ப்ளஸ் 10 மினிட்ஸ் 70 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, அந்த ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த டோல்கேட்டில் அந்த ஸ்கேனர் அந்த கோடு அந்த டியூரேஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு 1 ஹவர் கழிச்சு தான் அங்கே ரீடிங்கே வருமாமா. அந்த பேலன்ஸ் டெபிட் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் நடக்குமாமா. ஸோ அதுவும் நம்ம பொறுப்பு தான். முன்னாடியே பார்த்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் டபுள் பெனால்ட்டி போடுவாங்க. இதை ஆக்சுவலாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் கூட எக்ஸ்ட்ரா என்னன்னா, அந்த லோ பேலன்ஸ் வச்சிருந்தோம் அந்த காரணத்துக்காகவே ஒரு பெனால்ட்டி எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்துட்டு பிளாக் லிஸ்ட்ல வச்சிருந்தாலும் பெனால்ட்டி விடுவாங்க. டபுள் பெனால்ட்டி நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பிளாக் லிஸ்ட்ல இருந்ததுக்காகவும் எக்ஸ்ட்ரா ஒரு பெனால்ட்டி. இந்த மாதிரி புதுசு புதுசாக வழியை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வந்துட்டு எப்பவுமே அந்த ஃபாஸ்டேக் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கவே கூடாது, ஆக்டிவ்ல வச்சுக்கணும். இது முழுக்க முழுக்க கஸ்டமர் நம்மளோட யூசர் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாஸ்டேக் வந்துட்டு கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அது வந்துட்டு டெபிட் ஆகிருக்கணும். அதை செக் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி ஆகாத பட்சத்தில் அதுக்கும் பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டுறவங்க, ஓன் போர்டு ஓட்டுறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப பாதிக்கப்படாத. முதல்ல சொன்ன மாதிரி பணக்காரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்மள மாதிரி நடத்தப்பட்டவங்க தான் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படி மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது வந்துட்டு டோல் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அது டெபிட் ஆகலை அப்படின்னா முழு பொறுப்பும் நம்மளோடதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதான் அந்த பேங்க் ஃபாஸ்டாக் இஷ்யூ பண்ணுற ஒவ்வொரு பேங்க்குன்னு இருக்குது. அந்த பேங்க்கோட ஃபெசிலிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறாங்க அதை பொறுத்தது. ஆனால் அது அவங்க மேலே அதை டெபிட் பண்ண அவங்க மேலே அதை தப்பு சொல்லலை. அதை முழுக்க முழுக்க யூஸர் தான் காரணம் அப்படின்ட்டாங்க. ஸோ ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம தான் வண்டி வந்துட்டு ஃபாஸ்டாக் ஆக்டிவாக இருக்கா, அதில் பேலன்ஸு லோ பேலன்ஸா, அது லோ பேலன்ஸ் வந்துட்டு எப்போ இண்டிகேட் ஆயிடுச்சோ அதுலேருந்து 1 ஹவருக்குள்ளே சார்ஜ் பண்ணி ஆகணும். நம்ம ஃபாஸ்டாக் அதை யூஸ் பண்ணுறோமா இல்லையோ, அது லோ பேலன்ஸ்னு வந்ததுக்கப்புறம் அடுத்த 1 ஹவருக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். ஸோ பிளாக் ஏன் அப்படி ஆகுதுன்னா, இப்படி ஒரு விஷயம் லோ பேலன்ஸ்னாலும் ஆகுது. இன்னொன்று, வண்டியோட நம்பரு சேஸ் நம்பரும் ப்ராப்பராக கேவிசி டாக்குமெண்ட்ல கொடுத்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஓ ரெக்கார்ட்ஸ்லையும் அது ப்ராப்பராக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் பேங்க் எப்போ வேணால் அதை பிளாக் பண்ணலாம். ஸோ இதனால கூட பெனால்ட்டி போடுவாங்க. இதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்துட்டு டோல் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ள லோ பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அவங்க வந்துட்டு அதை ரீஃபண்டுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி போவாங்க, கூலிங் பீரியட்னு ஒன்று. அந்த 15 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியுமா. அதுக்கு முன்னாடி பண்ணால் கூட ரிஜெக்ட் தான் சிஸ்டம்ல ஷோ ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஃபாஸ்டாக் வந்துட்டு நிறைய திருட்டு நடக்குது அப்படிங்கிற ஃப்ராடை குறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபாஸ்டாக் ஸ்டிக்கருங்கிறது அதில் ஒரு நடுவில் ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும். அது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா அதை பேங்க்ல டிரான்சாக்ஷன் டெபிட் பண்ணிக்கிறாங்க நம்ம எங்கே டோல் கிராஸ் ஆனாலும். ஸோ இது வந்துட்டு அந்த ஸ்டிக்கரை முழுமையாக எடுத்துட்டு காரில் ஒன்ஸ் பிளேஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அதை எடுக்க முடியாது. எடுத்தாலும் அதில் இருக்கிற டேமேஜ் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரையே டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் அந்த ஸ்டிக்கரை கிளிக்காமையே சைடில் மட்டும் செலக்டாக போட்டு அப்படியே கண்ணாடியில் பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு காருக்கு வாங்கிட்டு அது வந்து சார்ஜஸ்லாம் இருக்குது. காருக்கு ஒரு சார்ஜு, மீடியம் வெஹிக்கிளுக்கு ஒரு சார்ஜ், ஹெவி வெஹிக்கிளுக்கு ஒரு சார்ஜ்னு இருக்குது. ஸோ நம்ம சின்ன வெஹிக்கிளுக்கு வாங்கிட்டு பெரிய வெஹிக்கிள் கூட்டிட்டு டோல் கிராஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ எதுவுமே ப்ராப்பராக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பிளாக் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நேஷனல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான்
ஃபாஸ்டேக் உண்டான ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டைமும் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றபடி தான் அந்த ஃபாஸ்டேக் இஷ்யூவர், அதாவது பேங்க், அவங்களாம் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை அப்பப்போ பீரியடுக்கெல்லாம் மாற்றிடுவாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணலன்னா அந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை ஸ்டிக்கர் ஸ்டேட்டஸை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் பேமெண்ட் எப்படிங்கிறது, வேலட்னு ஒன்று இருக்குது, டேரக்ட் பேங்க் வந்து டெபிட் பண்ணிக்கிற மெத்தட்னு ஒன்று இருக்குது. வேலட் அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக ஏதாவது ஒரு டிஜிட்டல் ஒரு வேலட் கிரியேட் பண்ணிட்டு அதில் ப்ரீபெய்ட் மூலமாக அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மெத்தடு இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் இன்னொரு ஆப்ஷனலாக ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணிடுறாங்க. இதை வந்து அதே டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அது அவங்க கன்வீனியன்ட்டை பொறுத்து. இப்போ நிறைய வண்டி வச்சுக்கிறவங்க அப்படி பண்ணிக்குவாங்க, அவங்க ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்காக இருக்கலாம். ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா, ஒவ்வொரு லேட் விஷ், அதாவது நம்ம கவனிக்காம தவற ஒவ்வொரு பட்சத்துலையும் அதை பெனால்ட்டி அப்படின்றாங்க. ஸோ இதுதான் இது நம்ம ரொம்ப பாதிக்கிற வகையில தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டோல் கிராஸ் ஆகிறோம், நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம போட்டு பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அது முடியாத அமௌண்ட் அங்கே லோ பேலன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நம்ம அந்த பேங்க்ல போட்டு எப்படி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னா அவங்களுக்கு சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் எதுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஒவ்வொரு வண்டி ஓட்டுறவங்களும் இந்த காரு, டாக்ஸி, நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் அதை ரொம்ப கவனத்தில் வச்சிருக்கணும். ஃபாஸ்டேக் வந்துட்டு எப்போவுமே ஆக்டிவ்ல இருக்கணும், மினிமம் பேலன்ஸ்ல இருக்கணும், பீரியடிக்கலாக செக் பண்ணிட்டு இருக்கணும். இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நம்ம டோல் ரீச் ஆகிறதுக்கும் 70 நிமிஷம் முன்னாடியே அதில் பேலன்ஸ் இருக்கா, டோல் அந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஆக்டிவ்ல இருக்கா, பிளாக் பண்ணாமல் இருக்கா, எல்லாமே செக் பண்ணுறது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்ட்டாங்க. இதில் எதுவும் மாதிரி நடந்தாலும் பொறுப்பு இல்லை, ஒன்லி ஃபைன், வேறு வழியே இல்லை அப்படின்ட்டாங்க. இதுதான் இந்த நியூ ரூல்ஸில் கொண்டு வந்திருக்கிறது.